விருத்தாச்சலத்தை மாவட்டமாக அறிவிப்பதற்கான கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக முதல்வரிடம் தெரிவிக்க உள்ளதாக தொகுதி எம்எல்ஏவும் தேமுதிக பொதுச் செயலருமான பிரேமலதா கூறியுள்ளார். விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ அலுவலகம் திறக்கப்பட்ட பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கேப்டன் எப்படி விருத்தாச்சலம் தொகுதிக்காக சிறந்த முறையில் பணியாற்றி இந்த விருத்தாச்சலத்தை முன்னேற்றினாரோ அதே மாதிரி உறுதியாக இந்த தொகுதி மக்களுக்காக நான் நிச்சயமாக பணியாற்றுவேன். நம்ம தொகுதிக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நிச்சயமாக முதல் கோரிக்கையாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து விருத்தாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டி என்னுடைய கோரிக்கை மனுவை நிச்சயம் வெகு விரைவில் தருவேன். முதல்ல தண்ணி, அதுக்கு அடுத்தது பஸ் வசதி, மின் விளக்குகள் இல்லை ரோட்ல. இது மாதிரி முக்கியமான எல்லா கோரிக்கைகளையுமே நான் கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் கவனத்திற்கும் நான் கொண்டு செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.